நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பண்ணது தப்புடி. அவங்க அம்மாடி தப்பே பண்ணிதான் நீ கொஞ்சம் பொறுமையா தான் போயிருந்திருக்கணும். எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்தது மூஞ்ச பார்த்தாலே உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க மாதிரி போடி. சரவணா, அக்கா என் பிங்க் கலர் தாவணி பாத்தியா? நில்லடி. இங்க ஒருத்தி அழுதுட்டு இருக்க, என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? நீ சொல்லாமலே ஏன் அழுதுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உனக்கும் அத்தானுக்கும் சண்டை, அதானே? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் அப்பா. காச்சு மூச்சுன்னு அவரை திட்டிட்டு ஐயோ திட்டிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க, கரெக்டா? இல்லையா? காச்சு மூச்சுன்னு திட்டினாங்கதான். ஆனா திட்டினது நான் இல்ல, அவன். ஐயோ என்னாச்சு? அன்னைக்கு அவங்க அம்மா கூட சண்டை போட்டேன்னு சொன்னல, அதனாலதான் அவங்களுக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு அவன் நினைக்கிறான். அந்த கோவத்துல பயங்கரமா திட்டான். நீங்க ரெண்டு பேரும் தனியா தானே பேசினதா சொன்ன. அவங்க அம்மா போட்டு கொடுத்துட்டாங்களா? இல்ல, நான் தான் சொன்னேன். லூசாக்கா நீ? ஆடே அக்பர் பாய் கடையை தேடி போன மாதிரி ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? உன்னையா அங்க போய் உண்மையெல்லாம் கக்க சொன்னது? அவங்க அம்மாவே உன்னை போட்டு கொடுத்திருந்தாலும் கூட சத்தியமா நான் உங்க அம்மாவை திட்டவே இல்லைன்னு சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கணும். பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லனா காதலிக்கிறது கஷ்டம்க்கா. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்ப காதலிக்கிறதுக்கு எவ்வளோ பொய் சொல்லணும்னு நீயே யோசிச்சுக்கோ. என்னால பொய் சொல்ல முடியாது. காதலும் உண்மையா இருக்கணும், காதலிக்கிறவங்களும் உண்மையை தான் பேசணும். அப்போ திட்டு வாங்க வேண்டியதான். எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. சபா, இப்பவே கண்ணு கட்டுதே. என்னடி சரியா வராதுன்னு இதோட 865 தடவை சொல்லிட்டேன். ஒரே ஒரு போன் வந்தா போதும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இந்த தடவை கொஞ்சம் கஷ்டம் தானே தோணுது. என்னக்கா நீ இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? காதல்னா சண்டை அது இதுன்னு இருக்கதான் செய்யும். பார்த்தோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோன்னு இப்படி எல்லாம் இருந்தா ஒரே போர் அடிக்கும்க்கா. அவனுக்கு என்ன விட அவங்க அம்மா தான் முக்கியம். நீ கூட அததானே சொன்ன. நான் என்ன சொன்னேன்? நம்ம அப்பாவை அவங்க அம்மா திட்டுனதும் நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை அப்படின்னு நீ சொல்லல. அவங்க அம்மா நம்ம அப்பாவை திட்டினப்போ உனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு. அப்போ அவருக்கும் கோபம் வர்றது நியாயம் தானே? அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலடி. ஏய், நீ என்ன அவங்க அம்மாவைய லவ் பண்ற? உலகத்துல எந்த மாமியாருக்கும் அவங்க மருமகளை பிடிக்காது. For every action there is an equal and opposite reaction மாதிரி இது ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா. அதெல்லாம் ஃப்ரீயா விடுக்கா. நான் இப்படி பக்கமா டயலாக் பேசிட்டு இருக்கேன், இப்ப போய் உன் முகத்தை திருப்பிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் இது வரைக்கும் அவன் கிட்ட எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன். ஆனா நான் அவனை ஒருபோதும் வெறுத்ததில்ல. ஆனா அவன் என்ன பேசின பேச்சுல கோவத்தை விட வெறுப்பு தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. வேற ஏதோ ஒரு சரவணனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் லவ் பண்ண சரவணன் அவன் இல்ல, எனக்கு பிடிச்ச சரவணன் அவன் இல்ல. சீரியஸாவே எனக்கு இந்த தடவை தெரிஞ்சு போச்சு இது சரியா வராதுன்னு. எனக்கு இப்போ அவனை பிடிச்சிருக்கு. ஆனா நான் அவனுக்கு நல்லது பண்ணணும்னா அவனை விட்டு விலகிறத தவிர வேற வழி இல்ல. அக்கா, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. பேசாம நீ இப்ப படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில உனக்கே தெரியும் நேத்து நீ எவ்வளவு சில்லியா பேசினேன்னு. இல்ல, இது நடக்காது. சும்மா எப்ப பாரு இது சரியா வராது நடக்காதுன்னு சொல்லிட்டே இருக்காதக்கா. கடைசியில அப்படியே ஆயிட போகுது. நல்லதா யோசி, நல்லபடியா நடக்கும்.